வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புத்தூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்வு. அரசிதழில் வெளியானது தமிழக அரசின் அறிவிப்பு. சென்னை செங்கல்பட்டு இடையே விரைவில் இயங்க உள்ள குளிர்சாதன புறநகர் ரயில் அறிமுகம். மெட்ரோ ரயில் போல கதவு தானாக திறந்து மூடும் வசதி உள்ளதால் படிக்கட்டு பயணத்தை தடுக்க முடியும் என்றும் அதிகாரிகள் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை. தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியின் மனு தள்ளுபடி. அதிமுக விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்ற கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுள்ளது. தீர்ப்பு தொடர்பாக அதிமுக முன்னாள் எம்பி சி.வி. சண்முகம் பேட்டி. நீதிமன்றம் எங்களுடைய வாதத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை நீங்கள் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு அந்த பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி சட்டம் 29A படியும் பேரா 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு முடிவு செய்யுங்கள் என்று தெளிவுபடுத்தினார். நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளதாக ஓ. பன்னீர்செல்வம் வரவேற்பு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வினாலும் மீண்டும் தர்மமே வெல்லும் என பேட்டி. உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வுதனை சூது கவ்வ மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. சென்னை எழும்பூரில் உள்ள அசோகா ஹோட்டலில் வரும் 17ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஓபிஎஸ் ஆலோசனை. அதிமுக விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பு வந்துள்ள நிலையில் ஆலோசிக்கிறார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற பின்னணியில் பாஜகவின் சித்து விளையாட்டு உள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படாது என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க. ஆதரவாளர்களுடன் ஆலோசனை ஏதும் நடத்தவில்லை என செங்கோட்டையன் விளக்கம். இபிஎஸ் விழா குறித்து தான் கூறியது அன்றோடு முடிந்தது என்றும் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள். சென்னையில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரசாந்த் கிஷோரின் வியூகம் பீகாரிலேயே ஒர்க் அவுட் ஆகாத போது விஜய்க்கு எப்படி உதவும் என செல்வ பெருந்தகை கேள்வி. அப்படின்னா பீகார்ல இவர் போட்டிட்டாரு, வெற்றி பெற முடியல, தோத்து போயிட்டாரு. அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல, அப்ப எங்க விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் உள்ள மத்திய அரசை ஏன் அன்புமணி கேள்வி கேட்கவில்லை என்றும் ஆதங்கம். வெற்றியை தீர்மானிக்கும் அளவுக்கு விஜய்க்கு வாக்கு வங்கி இல்லை. சினிமாவிலிருந்து அரசியலில் வெற்றி பெற்றது எம்ஜிஆருடன் முடிந்து விட்டதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தேனியில் பேட்டி. மக்கள் சினிமா வேறு, எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு. இப்பெல்லாம் பிரிச்சு பார்க்குறாங்க. சினிமாவை அரசியலோடு கலப்பதில்லை. பிரான்சின் மார்சிலிஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மரியாதை. உலகப் போரில் உயிர் நீத்த இந்திய வீரர்களுக்காக வீர வணக்கம் செலுத்தினார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை இடம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. தேதி அறிவித்ததும் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி.
கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்குவாரியில் கனிமவள கொள்ளையை தடுக்க தவறியதாக சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதன் சஸ்பெண்ட். உடந்தையாக இருந்த வேளாண் துறை அதிகாரி உள்ளிட்ட மேலும் 6 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் ஜெயசீலன் அதிரடி. சேலம் ஆத்தூரிலிருந்து சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. செல்போன் பேசியபடி இயக்கிய பேருந்து ஓட்டுநரை பணியிடை நீக்கம் செய்து மேலாண் இயக்குனர் உத்தரவு. மங்களூர் அருகே காந்தாரா படத்தில் வரும் ஜெயந்தயா தெய்வா கோயிலுக்கு சென்ற நடிகர் விஷால் சிறப்பு பூஜைகள் செய்து மனமுருகி வழிபட்டார். தனது வீடு லேடிஸ் ஹாஸ்டல் போல இருப்பதாக பேசி நடிகர் சிரஞ்சீவி பரம்பரை தொடர ஆண் வாரிசை ராம் சரண் வென்றெடுக்க வேண்டும் என கூறியதால் சர்ச்சை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் சரிந்த தங்கம் விலை. கிராம் 7940 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் கிரிக்கெட் போட்டிக்காக பயிற்சியில் ஈடுபட்ட மேயர் பிரியா பேட்டிங் பவுலிங் என கிரிக்கெட் விளையாடி அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி வீரர்கள் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அரை சதம் அடித்த நிலையில் சுப்மன் கில் சதம் விளாசி அசத்தல். பணக்கொழுப்பு இருப்பதால் பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக வகுப்பாளர்களை விஜய் பயன்படுத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன வித்தியாசம்? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தான் சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிடிப்பீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிடிப்பீங்களா? நம்ம சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்கணும்னா